தன் மனைவியை கற்பனை செய்து மிக அழகான கூரைச்சேலையோடு அம்மம்மாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாண வீட்டிற்கு அணிவதற்காக காஞ்சிபுரம் பட்டு சேலைகளையும் வாங்கிக் கொண்டு கொழும்பிற்கு வந்து விட்டார். 10 வருடங்களின் பின் லண்டனில் இருந்து வருகின்ற தனது அருமை நண்பனை சந்திக்கின்றார் குமார். Hello, Kumar. Oh my God, you are not changed at all, man. என்ன மச்சான், என்னால நம்பவே முடியல. ஆளே அடியோட மாறிட்டான். 10 வருஷத்துக்கு முதல் லண்டனுக்கு போயிங்க. என்ன தலையோட ஒரு குச்சி மாதிரி போனது. இப்ப உன்னை பார்த்தால் உண்மையிலே லண்டன் மாப்பிளை மாதிரி தான் கிடக்கு. அது சரி, நடன ஆனந்த சிவம். No, my friend. Please don't misunderstand. நடன ஆனந்த சிவம். இந்த 3 பேரிலே முதல் எழுத்தை எடுத்து இப்படி செருகி என் ஃப்ரெண்ட்ஸ் லண்டன்ல என்ன நேஷ் என்ற அப்படி ஸ்டைலா சொல்றாங்க. எனக்கு மாதிரி பிடிச்சி Wasn't the spring, and spring became a summer. போர்த்துகேயர் ஒல்லாந்தர் வருகைக்கு பின் பெண்களின் உடையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. இவர்களின் வழித்தோட்டம் தான் பரங்கியர் ஆவர். அதைத் தொடர்ந்து பிரித்தானிய ஆட்சியிலும் மேல நாட்டை பிரசித்தமானது. இவ்வுடை நாகரீகம் என கருதி வசதி உள்ளவர்களும் அணிய, மற்றவர்களும் அதை பின்பற்றினர். பவானியின் இச்சீல கட்டு நிபி எனப்படும் 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய இக்கட்டு எல்லோராலும் கவரப்பட்டு உலகம் முழுதும் பரவி இன்று பலதரப்பட்ட மக்களாலும் அணியப்படுகிறது. காவேரி நதி கர்நாடக பிரதேசத்தில் கூர் என்னும் இடத்தில் உற்பத்தி ஆகிறது. ஒருமுறை இந்நதி பெருக்கெடுத்த போது ஒரு கூர் பெண்மணி அவ்வெள்ளத்தில் அகப்பட்டு உருண்டு உருண்டு கீழே விழ அப்பெண்ணின் புடவை அவளது மேனியில் இறுகி முன்பக்கம் பின்புறமாகவும் பின்பக்கம் முன்புறமாகவும் நடந்து வந்தது. அன்று தொட்டு இப்பிரதேசத்தில் வாழும் கூர்க்கு பெண்கள் இவ்வாறாக புடவையை அணியத் தொடங்கினர். இதுவே இப்புடவை கட்டின் ஆரம்பம். இதோ பிரான்ஸ் இவ்வாறு உடுத்து வருவதை காணலாம். பவானி முற்பக்கம் பிரானின் பின்பக்கமாக தோற்றது அதிசயமாக இருக்கிறது அல்லவா? ஹோட்டலில் தன் நண்பனுடன் மது அருந்தி அங்கு வந்த பெண்களை எல்லாம் பார்த்து மயங்கி மிக உல்லாசமாக இருந்த லண்டன் மாப்பிள்ளைக்கு நேரம் போனதே தெரியவில்லை. யாழ்ப்பாணம் போவதற்கு யாழ்தேவிக்கு நேரமாகிவிட்டது. அதை உணர்ந்து லண்டன் மாப்பிள்ளையும் நண்பனும் விழுந்தடித்துக் கொண்டு யாழ்தேவியை பிடிப்பதற்காக புகையிரத நிலையத்திற்கு வந்து விட்டார்கள். யாழ்ப்பாணத்திற்கு வரும் லண்டன் மாப்பிள்ளையை வரவேற்பதற்காக பார்வதி அக்காவும் மலாயன் பென்ஷனியர் அம்மம்மாவும் வழிமேல் விழிவைத்து காத்திருக்கின்றார்கள்.
10 வருடங்களின் பின் வருகின்ற லண்டன் மாப்பிள்ளையை எப்படி வரவேற்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா? பாருங்கள். என்ன பரமேஷ், குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் திரிகிறாய். அம்மா யாழ் தேவி நேரத்துக்கு வந்திருக்க வேணும், இவனை இன்னும் காண இல்லை. என்ன அவசரம் பிள்ளை, 10 வருஷம் காத்திருந்த உனக்கு இன்னும் 10 நிமிஷம் காக்க இயலாதா? கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, வந்து விடுவான். அம்மா தம்பி வந்துட்டான் போல இருக்கு. வந்துட்டான் அம்மா. Hello grandma, how are you? I'm fine ராசா. தம்பி சிவம் எப்படி இருக்கிற? நல்லா மெலிஞ்சு போனாயப்போ. நேரத்துக்கு சாப்பிடுற இல்லையே ராசா? என்னம்மா, நான் 10 வருஷத்துல இதுவராத்திர போட்டேன் என்று கவலைப்படுறேன். நீங்கள் என்னடா மெலிஞ்சு போன என்று சொல்றீர்கள்? அம்மாமாருக்கு பிள்ளைகள் எப்பவும் மெலிஞ்ச மாதிரி தான். பிள்ளைகள் நாவருப்படாமல் இருக்க. எஸ்லா. அம்மம்மாக்கு இன்னும் அந்த மலேசியன் ஆக்சன் போகட்டு போல இருக்கு. தம்பி பயணம் எல்லாம் எப்படி? இந்தியாவுக்கு போய் வந்தீங்க? நல்லா இருக்குது, போகாமல் வருவேன். கல்யாணத்துக்கு தேவையான பூரச்சீர ஏன் உங்களுக்கும் கிராண்ட்மாவுக்கும் நல்ல காஞ்சி விட பட்டுக்கள் வாங்கி கொண்டு தானே வந்தன. அதுதானே பார்த்தனா. புரோக்கர் முருகேசன் வேறுபோதர நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம் பரமேசக்கா. கனகாரங்க எப்படி சுகமாயிருக்கிறீர்கள்? ஏதோ வேலை சொன்னீங்களா? என்ற மனுஷிக்கார் ஏதோ அவசரம் என்று சொன்னார். தீபாவளி இல்லை இருந்தாலும் வேலைகள் இல்லாதையும் அந்தந்தபடி போட்டு விட்டு ஓடிவாரம். அது சரி, இவர் தம்பி ஆரெண்டு தெரியல, புதுசா இருக்கிற. என்ன உண்டு சிங்கள வந்திருக்கிற என்ற மகன் நான் கீறின போட்ட தாண்ட மாட்டான், தெரியுதே. அது எனக்கு தெரியாது. அது இருக்க தம்பிக்கு என்ன மாதிரி பொம்பளை வேணும் என்று சொல்லுங்க. நீங்க சொல்லுற மாதிரி பொம்பளை ஒரு மாதத்துக்குள்ள ஏன் ஒரு கிழமைக்குள்ள கீழே கொண்டு வந்து நிப்பாட்டும். தம்பி 3-4 மாசத்துக்கு தான் இங்க இருப்பான், பிறகு லண்டன் போயிடுவான். அவன் போக முன்பு அவனுக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்க வேணும். ஆனபடியால் அக்கா, நான் சொல்லுறது என்னென்றால் பொம்புளை நிறம் குணம் நட உட பாவனை தெரிஞ்சாதானே அதுக்கு பொம்பளையை நான் கொண்டு வரலாம். எனக்கு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்கிற மாதிரி, அதாவது ஒரு குத்து விளக்கு மாதிரி பொம்பளை வேணும் என்று சொல்றீங்க. ஓம் தரகன். ஆனால் தம்பி தனக்கு என்ன மாதிரி பொம்பளை வேணுமென்று ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறான். அந்த கண்டிஷன் எல்லாம் சரி வந்தால்தான் அவன் கல்யாணம் செய்வானா. இது என்ன பெரிய விஷயம்? புரோக்கர் முருகேசுக்கு முடியாதது ஒன்று இருக்கிறது. முதல்ல கண்டிஷன்களை ஒவ்வொன்றா சொல்லுங்க பாப்போம். இங்க தம்பியும் இங்கதான் இருக்கிறார். சொல்லுங்க. தம்பி சிவா, நீ சொல்லு, உனக்கு என்ன மாதிரி பொம்பளை வேணுமென்று? எனக்கு ஆள் நல்ல வடிவா இருக்க வேணும். மற்றது எந்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறது முக்கியம். ஓ, பின்ன தம்பி 10 வருஷம் இல்லை படிச்சிருக்கிற. தம்பி அளவு படிக்காட்டிலும் சுமார ஓரளவு என்றாலும் படிச்சிருக்கத்தானே வேணும். சரி, அடுத்த கொண்டு சொல்லுங்க தம்பி. லண்டனுக்கு போனால் டிரைவிங் பண்ண வேணும். ஆனபடியால் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்க வேணும். டிரைவிங் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது இருக்க தம்பி மற்ற கொண்டு சொல்லுங்க.
முக்கிய